ஹலோ பிஎம் சினிமா வியூவர்ஸ். நம்ம நேற்று தான் சொன்னோம் ஜனநாயகன் படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆயிருன்னு சொல்லி. பட் நம்ம வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் கேவிஎன்ல இருந்துட்டு போஸ்ட் போடுறாங்க படம் போஸ்ட் போன்னு. எதுவுமே நம்ம கையில் இல்லை. ஃப்ரைடே மார்னிங் தான் வந்துட்டு தெரியும் படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகும், அதுக்கப்புறம் அப்டேட் என்னென்னு. பட் இன்னைக்கு நம்ம அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறதில்ல. ப்ரீவியஸாக எந்தெந்த படம்லாம் விஜய் சாருக்கு இதே மாதிரி ப்ராப்ளம் வந்து ரிசால்வ் ஆகி ரிலீஸ் ஆகிருக்குங்கிற டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. காவலன் ரிலீஸ் டைம்ல வந்துட்டு தமிழ்நாடு தியேட்டர் அசோசியேஷன் வந்துட்டு காவலன் மூவியை வந்துட்டு பாய்காட் பண்றதா ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாங்க. பிகாஸ் ப்ரீவியஸா ரிலீஸ் ஆன சுறா மூவி வந்துட்டு அவங்களுக்கு நிறைய நஷ்டத்தை ஏற்பட்டதாகவும் அதில் ஒரு 30% வந்துட்டு ரிட்டர்ன் பண்றதுக்கு சொல்லி கேட்டிருந்தாங்க. பட் விஜய் சார் சைட்ல இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஒரு பிரச்சனை என்னன்னா, அந்த படத்துல வந்துட்டு படத்தோட டேக்லைன்ல சர்விங் டு ப்ரொடெக்ட் த பீப்புள்னு இருந்ததாகவும் அது அந்த டைம்ல இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு அப்போசிஷனா ஃபீல் பண்ணாங்க. ஸோ வந்து காவலன் ரிலீஸ் வந்துட்டு 14th பொங்கல் ஆக வேண்டியது. பட் மார்னிங் ஷோஸ் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. மேட்னிலேருந்து தான் ஷோ போட ஆரம்பிச்சாங்க. பட் அஃபிஷியலாக 15th தான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவும் ரிலீஸ் ஆனதாகவும் சொல்லப்படுது. படம் வந்துட்டு ஒரு டீசெண்டான ஒரு கலெக்ஷன் தான் பண்ணுச்சு. நெக்ஸ்ட் மூவி வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி. அந்த படத்தோட ட்ரைலரை பார்த்துட்டு நிறைய தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லீம் சின்ன சின்ன கட்சிகள்லாம் வந்துட்டு அந்த படத்தை வந்து பேன் பண்ண சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. சிபிஎஃப்சி சர்டிஃபிகேட்டும் வந்து தரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏஆர் முருகதாஸ் சாரும் கலைப்புலி தானு சாரும் சேர்ந்து அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. பட் அவங்க அதுக்கு உடன்படுற மாதிரி தெரியல. அப்புறம் படத்தை ஃபுல்லாக போட்டு காமிச்சாங்க. போட்டு காமிச்சதும் அவங்க சொன்ன சின்ன சின்ன கட்ஸு வேர்ட்ஸை மியூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. பட் ரிலீஸ் பண்ணக்கப்புறம் அந்த படம் என்ன பண்ணுச்சுன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. அது விஜய் சாரோட கெரியர்லேயே ஒரு மைல் ஸ்டோன் ஃபிலிமாக அமைச்சது. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் தலைவா. இந்த படத்துக்கு வந்துட்டு பொலிட்டிக்கல் கான்ட்ரவர்சியாவோ ஃபைனான்சியல் ப்ராப்ளமோ எதுவும் கிடையாது. ஒரே ஒரு டேக்லைன், டைம் டு லீட், அது மட்டும்தான் ப்ராப்ளம். அப்போ இருந்த கவர்மெண்ட்ல இருக்கிற சிஎம்க்கு வந்துட்டு இந்த டேக்லைன் வந்து பிடிக்காததாகவும் சொல்லப்படுது. ரிலீஸுக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கிற மேஜர் தேட்டருக்கு ஃபுல்லாக பாம் த்ரெட் வந்துச்சு. அப்போ அதை யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியல. கவர்மெண்ட் சைட்ல இருந்துட்டு ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரதுனால போலீஸ் ப்ரொடெக்ஷன் எதுவுமே கொடுக்கல. ஸோ August 9th வந்து பார்த்தீங்கன்னா தலைவா வந்து தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி தவிர வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆச்சு. நிறைய விஜய் ஃபேன்ஸ் வந்துட்டு வெளியூர்லாம் போய் படம் பார்த்தாங்க. சோகம் என்னன்னா, அந்த டைம்ல ஒரு விஜய் ஃபேன் வந்துட்டு இறந்தும் கூட போனாரு. அதுக்கப்புறம் விஜய் சார் வந்துட்டு நம்ம சிஎம் மீட் பண்ண ட்ரை பண்ணி அதுக்காக வீடியோலாம் போட்டுட்டு ஒரு 11 டேஸ்க்கு அப்புறம் தான் தலைவா வந்துட்டு August 20th வந்து ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓரளவுக்கு குட் ரிசப்ஷன் தான் இருந்துச்சு. பட் நிறைய பைரேட்ஸ் ஆன சீரியெல்லாம் அந்த டைம்ல வந்ததுனால படம் வந்து தமிழ்நாட்டில் பெரிய லெவலில் போகல. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற படம் வந்துட்டு மெர்சல். இந்த படத்தில் வந்துட்டு விஜய் சார் ஜிஎஸ்டிக்கு ஆப்போசிட்டாகவும் நிறைய அந்த ஹாஸ்பிட்டலோட மெடிசன்ஸ் ஃப்ரீயாக இல்லை அப்படிங்கிற டைலாக்ஸ்லாம் வந்துட்டு பயங்கரமாக பரபரப்பு ஏற்படுத்துச்சு. அப்போ இருந்த தலைவர் எச் ராஜா வந்துட்டு அந்த படத்தை ஓப்பனாக கண்டெம் பண்ணாப்புல நிறையா வந்துட்டு ஹிந்துயிசத்துக்கு எதிராகவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராகவும் அந்த படத்தில் வசனங்கள் சித்தரிக்கப்பட்டதாக சொல்லியிருந்தாரு. படத்தை வந்துட்டு பேன் பண்ணணும்னு சொல்லி இது பண்ணாப்புல. ப்ளஸ் ட்விட்டரில் வந்துட்டு படத்தோட பைரேட் வெர்ஷன்லாம் எடுத்து லீக் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த படத்தோட டீம் வந்துட்டு கான்ட்ரவர்ஷியான டைலாக்ஸை மட்டும் மியூட் பண்ணி இது பண்ணாங்க. பட் ஹெச் ராஜா அவர் பண்ணது வந்துட்டு படத்துக்கு ஒரு பயங்கரமான ப்ரொமோஷன் ஆகி அது விஜய் சாரோட பிளாக் பஸ்டர் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக பார்க்க போகிற மூவி வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கார். இந்த படம் ஜானரே பொலிட்டிக்கல் ஜானர். நிறைய வசனங்கள் வந்துட்டு பயங்கர பரபரப்புக்குள்ளாச்சு. ப்ளஸ் வந்துட்டு நம்ம அப்போ இருக்கிற ரூலிங் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்துட்டு படத்தில் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. வில்லனோட கேரக்டருக்கு வந்துட்டு நம்ம ஜெயலலிதா அம்மாவோட ஒரிஜினல் பேரை வந்துட்டு வச்சதும் பயங்கரமாக கிரிட்டிசைஸ் ஆச்சு. அப்போ இருந்த மினிஸ்டர் ராஜேந்திர பாலாஜியும் செல்லூர் ராஜுவும் படத்தை வந்துட்டு ரொம்ப கண்டம் பண்ணாங்க. படத்தில் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன சின்ன அவங்க சொன்ன சேஞ்சஸ் வேர்ட்ஸை மியூட் பண்ணி ரிலீஸ் பண்ணாலுமே அதிமுக தொண்டர்கள்லாம் வந்துட்டு தியேட்டருக்கு முன்னாடி போய் பேனரை கிழிச்சு பயங்கரமாக போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. பட் அது வந்துட்டு படத்துக்கு ஒரு நல்ல மைலேஜ் கொடுத்து அந்த படமும் ஓரளவுக்கு நல்ல ஹிட் ஸ்டேட்டஸுக்கு போச்சு. இப்போ நம்ம பார்த்த லிஸ்ட்லேருந்து என்ன தெரியுது, விஜய் சார் மூவி தடங்கள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஆகும். ஸோ ஜனநாயகனும் வந்துட்டு ஒரு கண்டிப்பாக நல்ல பிளாக் பஸ்டர் ஆகும்னு நம்புகிறோம். இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மூவிஸ் ஏதாவது நான் விட்டுருந்தேன்னா அதை கண்டிப்பாக நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.